உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட நேயர்களே, நீங்கள் என்னுடைய வீடியோவை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்ததால் தான் நாம் இந்தளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ கும்பராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம். அப்போ இந்த கும்பராசிக்காகப்பட்டது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 3ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி எங்கே இருக்கிறாருன்னா தனுசில் இருக்கிறார். அப்போ அந்த தனுசு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல தான் உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. இது ஃபஸ்ட்டு நல்லதுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவானை பார்க்கிறார். இது அழகு. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது முதல் சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு பார்க்க போனால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்க போகிறார். அப்போ ஒரு கிரகமாகப்பட்டது குருவுடைய பார்வை வாங்கினார்னா அந்த கிரகத்துக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் மறைஞ்சு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் தேவையில்லை, கொஞ்சம் புண்ணியம் கிடைச்சா போதும். அந்த புண்ணியத்தை அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக இப்போ கொடுக்க வந்திருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பராசிக்காரர்கள் ஆகப்பட்டது இப்போ நீங்கள் எதை செய்தாலும், தொழிலில் முட்டுவலி போடுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஒருத்தருக்கு பார்க்க போனால் தொழில் சரியில்லை, தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், அந்த தொழிலில் பார்க்க போனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த தொழிலில் இடம் விட்டு இடம் மாறணும், கண்டிப்பாக மாற போகிறீங்க. மாறினாலும் நல்லா இருக்க போகிறீங்க. ஒவ்வொருத்தருக்கு பார்க்க போனால் இடம் மாறணும், வீடு மாறணும், தான் இருக்கக்கூடிய வீடு பிடிக்கல, தான் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து வேறு ஏரியாவுக்கு போகணும், தான் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் போகணும், இல்லை தான் இருக்கக்கூடிய நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகணும். இது எல்லாமே இந்த பீரியடில் கட்டாயமாக நடக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஜென்மச்சனி, இந்த ஜென்மச்சனியில் நானே மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கிறேன், அப்போ நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது எப்படி எனக்கு இந்த விதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்? நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி தான். அப்போ ஜென்மச்சனியில் ஒருத்தர் இருக்கிறார்னா அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களை கஷ்டப்படுத்துவது உண்மை. அது போக குரு பிரகஸ்பதி, அப்போ அந்த குருவுடைய பார்வையை வாங்கிய செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களை கஷ்டப்படுவதற்கு விடமாட்டார். அப்போ அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ண வைப்பார். அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வந்தாலும் அந்த கஷ்டத்தை குரு பகவான் ஆகப்பட்டது தடுத்து நிறுத்தி உங்களை மேலும் வளர்வதற்குண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ அந்த சனி பகவானுடைய கஷ்டமாகப்பட்டது கொடுத்தாலும் பெரிய லெவலில் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை சின்ன லெவலில் பண்ணிடுவார். அப்போ அந்த குரு பகவானால் இந்த கும்பராசிக்காரங்கள் இந்த குரு பகவான் பார்வையினால் கண்டிப்பாக இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையில்
நல்ல பொசிஷனுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வந்து தான் நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட போகிறாங்க. இல்லைன்னா அங்கே வாழ்ந்த ஊருக்கு காட்ட போகிறாங்க, அவங்க வாழ்ந்த டிஸ்ட்ரிக்டு காட்ட போகிறாங்க, இல்லை அவங்க வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க உணர போகிறாங்க. ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்க தன்மான சிங்கம். அதாவது தான் வந்து எந்த விதத்திலும் கேவலப்படக்கூடாது, தான் எடுத்த காரியத்தை சாதிக்கணும், ஒருத்தருக்கு கேவலப்பட்டு போகக்கூடாது, அவங்களுக்கு முன்னாண்ட தலையெடுத்து நல்லா இருக்கணும், ஒருத்தர் வந்து தன்னை கேவலமாக பேசிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 7.5 சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த குரு பகவான் ஆப்பட்டது, இந்த குரு பகவான் பார்வை வாங்கின அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு விடமாட்டாங்க. அப்போ இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் கடன்பட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்தில் பிரச்சனைகளை சுமந்து படிப்பு கெட்டு தொழில் கெட்டு வெளிநாடு போகிறேன்னு நினச்சிட்டு அந்த விசாங்கிறது உங்களுக்கு வராமல் அதில் பிரச்சனையாகி எத்தனையோ நீங்கள் சோதனைகளை பார்த்து இப்போ வந்து பார்க்க போனால் விஷப்பான்னு வந்துருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லது வருதுன்னு சொன்னால் உங்களால் வந்து நம்புறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால, அது 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிப்பீங்க ஜெயிப்பீங்க. இதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. கும்பராசி நேயர்களே, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சினால. அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டு எங்கே பார்க்குறாருன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த தனஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனால் பணத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது தீரும். அந்த பணம் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் பட்ட கடனிலிருந்து வெளியில் வருவீங்க, அந்த கடனை அடைப்பீங்க, அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழிவகை உங்களுக்கு பிறக்கும். இது போக அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. உங்கள் கும்பராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 5ஆம் இடங்கிறது என்ன? ஒருத்தருடைய கௌரவம், ஒருத்தருடைய துணிச்சல், ஒருத்தருடைய வீரம், ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, இது எல்லாமே வெளிப்படக்கூடிய டைம். அப்போ அந்த 5ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்த்ததுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். உங்களை தேடி 4 பேர் வருவாங்க, 4 பெரிய மனுஷங்க வருவாங்க, இல்லை தொழிலதிபர்கள் வருவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு மூலையிலிருந்து யாரோ ஒருத்தர் மூலியமாக கண்டிப்பாக நல்லது நடக்கும், நடந்தே தீரும், இது உறுதி. அப்போ அந்த வாய்ப்புகள்னால, அந்த கிடைச்ச அந்த வாய்ப்புகள்னால நீங்கள் வந்து பார்க்க போனால் உயரப் போகிறீர்கள். அப்போ வந்து பார்க்க போனால் நீங்கள் வந்து மேலே வர போகிறீங்க. அப்போ நீங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், எவ்வளவு கடனில் இருந்தாலும், எவ்வளவு சோதனையில் மாட்டிட்டு இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து மெல்ல 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 விலகுவீங்க, கடனிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் உங்களுக்கு இப்போ வந்திருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி தயவு செய்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் விவரமாக இருந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சோதனைன்னு வந்துட்டால் அந்த சோதனையை நினச்சே மனசு நொந்து வெந்து நூலாகி அப்படியே ஒரு மூலையில் போய் உட்காந்துக்குவீங்க. அந்த சோதனை உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அந்த சோதனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி, குரு பார்வை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கடன், சத்ரு, நோய் இது எல்லாமே உங்களை விட்டு பறந்து போயிடும். உங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்க்க போனால் கடன் வாங்குகிற இடத்துல பிரச்சனை வராது. நீங்கள் கடன் வாங்கி பிரச்சனை வரும் பயந்துட்டுருக்கிறீங்க, அந்த பயமும் உங்களை விட்டு போகும். அதற்கு வந்து பார்க்க போனால் சால்வ் பண்ணக்கூடியதுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து பார்க்க போனால் 7ஆம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் 8ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானும். இந்த சூரிய பகவானையும் குரு பார்த்துட்டாங்க, 8ஆம் இடத்து அதிபதியும் குரு பார்த்துட்டாங்க.
அப்போ 5ஆம் இடத்த அதிபதியும் 8ஆம் இடத்த அதிபதியும் புதன் பகவான் தான். அப்போ அந்த புதனை குரு பார்த்ததுனால 5ஆம் இடம் என்பது பேர் புகழ் கீர்த்தி. அப்போ ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய பேர் புகழ் கீர்த்தி கண்டிப்பாக வெளியே வரும். 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு கண்டத்தை கொடுக்கும், ஒரு பிரச்சனையை கொடுக்கும், ஒரு பிரச்சனையில் அவமானத்தை கொடுக்கும். ஆனால் குரு பார்த்ததுனால எந்த கண்டமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எந்த அவமானமும் வராது, நல்லா இருப்பீங்க. இந்த 7ஆம் இடங்கிறது பார்க்க போனால் சூரிய பகவானுடைய வீடு. அந்த சூரியன் பார்க்க போனால் குரு பார்த்ததுனால, அந்த சூரியனையே குரு பார்த்ததுனால அந்த 7ஆம் இடம் நல்லா இருக்குது. அப்போ திருமணம், சுபகாரியங்கள், காதுகுத்து, இது மாதிரி எந்த விசேஷமான நீங்கள் வீட்டில் வைக்கலாம், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு எல்லா கிரகங்களுடைய அனுகிரகங்கள் நல்லா இருக்குது, தப்பு வராது, தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா இல்லை உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு 2 நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம். அதை கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.